பிதாவாகிய தேவனுக்கும் ஆண்டவராகிய இயேசுவுக்கும் ஆவியான தேவனுக்கும் ஆராதனைகள் ஏறெடுக்கப்படுவதாக. துதி ஜபங்கள் ஏறெடுக்கப்படுவதாக. மகிமையும் புகழ்ச்சியும் ஏறெடுக்கப்படுவதாக. அவர் செய்த எண்ணிலடங்கா நன்மைகளுக்கு நன்றி பலிகள், நன்றி துதிகள், நன்றி காணிக்கையாக நம்மையே நாம் முழுவதும் தேவனுக்கும் அர்ப்பணிக்கும் நாள் இந்த ஆராதனை நாள். அன்பானவர்களே, தேவ ஆராதனைக்கு சபைகளோறும் குடும்பங்களாக எல்லாரும் நேரத்தோடு சபைகளில் ஐக்கியப்படும் நாள் இந்த பரிசுத்த நாள். இந்த நாளிலே அவர் செய்த நன்மைகளுக்கு நன்றி சொல்ல சொல்ல இனி வரப்போகிற நாள் அவர் செய்ய போகிற அற்புதங்களுக்கு அதுவே ஜபங்களாக அது மாறும். நாம் கடந்த வாரங்களிலே பாவ உலகில் நடந்தோம், பாவ சிந்தைகள் நம்மை தொற்றுக்கும். அதெல்லாம் இயேசு ரத்தத்தால் கழுவப்படும் நாள் ஆராதனை நாள். ஆராதனையில் ஆராதனைக்கே முதலாவதாக போய் எல்லாரும் முழு உள்ளத்தோடு தேவனை ஆராதிக்க நம்ம எல்லோருமாய் நம்மை அர்ப்பணித்துக் கொள்வோம். தேவன் மகிமைப்படுவாராக. 122ஆம் சங்கீதத்தில் முதல் வசனம், கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாய் இருந்தேன். எருசலேமே, உன் வாசல்களில் எங்கள் கால்கள் நிற்கலாயிற்று. எத்தனை அற்புதம் பார்த்தீர்களா? நாம் தேவனை ஆராதிக்க ஆலயத்துக்கு போவோம் என்று சொன்னபோது தாவீது ராஜாவாய் இருந்தாலும் கூட மிகுந்த ஆச்சரியத்தோடு, மிகுந்த சந்தோஷத்தோடு, மிகுந்த மகிழ்ச்சியோடு கூட தன் குடும்பங்களோடு, தன் மந்திரிமார்களோடு, தன்னுடைய விசுவாச ஜனக்கூட்டங்களோடு கூட தாவீது ஆலயத்துக்கு அவர் சென்றாராம். என் அன்பானவர்களே, இன்றைக்கு உங்களுக்கு பல வசதிகள் இருக்கலாம், பல வேலைகள் இருக்கலாம், பல காரியங்கள் இருக்கலாம். இதெல்லாம் காரணம் காட்டி இன்றைக்கு ஆராதனைக்கு பரவாயில்லை, நான் ஆன்லைனில் பார்த்து கொள்வேன் என்று நீங்கள் சோம்பேறித்தனத்தோடு வீடுகளில் இருந்து விடக்கூடாது. நல்லதுதான் ஆன்லைனில் பார்ப்பது. வயதானவர்கள், வயது போனவர்கள், வர முடியாத நோயாளிகள், இன்னும் பலதரப்பட்டவர்களுக்கான வாய்ப்பு அது. ஆனால் ஆலயத்துக்கு போவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறதல்லவா? தாவீதை போல வாஞ்சை உள்ளவர்களாக சபைகளுக்கு செல்லுங்கள். சத்திய தேவனை ஆராதியுங்கள். சத்திய தேவனை ஒரு குடும்பமாக சபையில் எல்லாரும் தேடுவோம். ஒரு ஆவியோடு தேடுவோம். ஒரு இதயத்தோடு எல்லோரும் தேடுவோம். அவர் செய்த எண்ணிலடங்கா நன்மைகளுக்கு மகிமை செலுத்தவும். அவருடைய பிரசன்னம் நம்மை சூழ்ந்து கொள்ளும். சபை ஆராதனைகளில் கர்த்தர் வருகிறார். அவர் வருகைக்கு மணவாட்டி சபைகளாக நாம் எல்லோரும் மாற வேண்டியது எவ்வளோ அவசியம் அல்லவா? மணவாளனான இயேசு வருகிறார். மணவாட்டி சபைகளை தன்னோடு அழைத்து கொண்டு போக. ஆகவே அன்பான தேவ ஜனங்களே, ஆலயத்துக்கு போவது ஆர்வத்தோடு நீங்கள் இருப்பதில் வாஞ்சை உள்ளவர்களாக இருங்கள். ஒரு நாளுக்கு முன்னுமே சனிக்கிழமை இரவு சரியான நேரத்துக்கு போவேன் என்று தீர்மானம் எடுத்துக்கொள்ளுங்கள். தேவனுடைய உதவியை தேடுங்கள். பிள்ளைகளை தயார்படுத்துங்கள். கணவன், மனைவி, உறவினர்கள், பெரியோர்களை தயார்படுத்துங்கள். குடும்பங்களாக தாவீதை போல ஆலயத்துக்கு வாருங்கள். உங்கள் மேல் தேவனுடைய விசேஷித்த ஆசீர்வாதம் இறங்குவதாக. நாம் ஜெபிப்போம். அன்பின் நேசரே, உம்மை வணங்குகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். நீர் எங்கள் வாழ்வில் செய்த எண்ணிலடங்கா நன்மைகளுக்காக உமக்கு கோடி கோடி நன்றி சொல்லுகிறோம். அப்பா, உமக்கே துதி கன மகிமைகள் ஏறெடுக்கிறோம். உமது ஆலயங்களெல்லாம் நிரம்புவதாக ராஜா. எல்லா ஜனங்களும் அநேக ஜாதி ஜனங்களோட ஆலயங்களுக்கு வருவார்களாக ராஜா. உம்முடைய சபைகள் பெரிதாய் உயர்வதாக ராஜா. சபைகளின் மேலும் அது அக்கினி இறங்குவதாக ராஜா. ஆண்டவரே, ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் மறுரூபமானவர்களாய் சபைகளில் ஆராதனைகளில் நடத்துவார்களாக ராஜா. உம்முடைய சத்தியம் வெளிப்படுவதாக ராஜா. மணவாளனே, மணவாட்டி சபைகளை அழைக்க வருகிறவரே, உமக்கு கோடி ஸ்தோத்திரம். இயேசு நாமத்தில் பிதாவே.